ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மசாலாவை வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிக்க போகிறோம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷத்துக்கு இந்த தனியாவை நல்லா வறுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகோட காரம் பிடிக்கும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அளவை கம்மி பண்ணிக்கலாம். 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வதக்கும் போது தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, இந்த அன்னாசி பூலேருந்து ஒரு 2 துண்டை மட்டும் உடச்சி சேர்த்துக்கோங்க. கசகசா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. செட்டிநாடு மசாலா அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் கசகசா இருக்கணும். இந்த கசகசா சேர்க்கும் போது குழம்புக்கு நல்ல திக்னஸும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இந்த மசாலா சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக இதே கடாயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 5 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 25 பல் பூண்டை இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கின உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி நல்லா ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருந்த ட்ரை மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த பவுலில் 1 கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா கழுவிட்டு 3 டீஸ்பூன் அளவு உப்பும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மட்டனில் இந்த உப்பும் மஞ்சள் தூளும் கலந்து ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சாலே மட்டனில் வந்து குக்கிங் ப்ராசஸ் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிடும். மட்டன் நல்லா மேரினேட் ஆகிடும். அடுத்ததாக ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லை உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் இந்த பெரிய கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அளவு வந்து இது பார்த்திங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். மட்டன் குழம்பெல்லாம் நம்ம கடலெண்ணெயில் செஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேன். ஒரு பட்டை இலையை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்க்கலை. ஏன்னா நம்ம மசாலாலேயே சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கோம். கிராம்பு, ஏலக்காயெல்லாம் இப்போ முழுசாக சேர்த்தோன்னா நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வதங்கின உடனே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் உப்பும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மட்டன் குழம்பு எல்லாமே கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன குழந்தைங்க இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டனில் இருந்து தண்ணியெலாம் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து அரைச்சிட்டு செய்யும் போது மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிஸியாக இருக்கிற டைமில் எப்போயுமே மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்ய முடியாதுன்னா கூட என்றைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செய்யலாம். இப்போ பார்த்தாலே தெரியுது பாருங்கள், மட்டனும் மசாலாவும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரை அலசி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு வந்து நல்ல ஒரு தின்னான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் இன்னும் 1 கப் அளவுக்கு கூட தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டு 5 விசில் கொடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. என்னோடய குக்கருக்கு 5 விசில் தேவைப்படும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் தேவைப்படும்னு பார்த்து அதை பொறுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க. குக்கரில் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாம் மேலே வந்து நம்மளோட மட்டன் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளோட மட்டன் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. நம்ம மட்டனில் சேர்த்த 3 டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எதுக்கும் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மட்டன் குழம்பை பரிமாறுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம டைரெக்டாக பரிமாறுறதோட இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் நிறைய பேரோட வீட்டில் இந்த இட்லியும் மட்டன் குழம்பும் தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.